தமிழ் சொல்லுக்கு ஒரு அழகு இருக்கிறது, அதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். சொல் என்றால் நாங்கள் இன்றைக்கு பேச்சென்றால் என்ன ஆகிவிட்டது என்றால் சொல்லே பேச்சு என்று நினைக்கிறோம். சொல் பேச்சல்ல, அது பல பேருக்கு புரியவில்லை. வார்த்தைகளை அழகாக அடுக்கிவிட்டு நான் நல்ல பேச்சு பேசினேன் என்றால் அப்படி இன்றைக்கு சில பேர் சொல்லுகிறார்கள், அதை பட்டமாக இட்டுக்கொள்கிறார்கள். நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். வெறும் சொல் பேச்சாகாது. சொல்லுக்கு என்ன வேலை என்றால் பொருளை காவி கொண்டு வருவதுதான் சொல்லினுடைய வேலை. இங்க பாருங்கள், இதில் தண்ணீர் பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இந்த பாட்டிலுக்கு என்ன வேலை? இந்த பாட்டிலுக்கு என்ன வேலை? இந்த தண்ணீரை தாங்கி நிற்பதுதான் வேலை. தண்ணீர் இருக்கும் வரைக்கும் தான் இந்த பாட்டிலுக்கு அர்த்தம். தண்ணீர் முடிந்து விட்டதா, மூடி விட்டு தூக்கி எறிஞ்சு விடுவேன். ஏன்? தண்ணீர் இல்லை என்றால் இந்த பாட்டினாலே எனக்கு பிரயோசனம் இல்லை. அதுபோல ஒரு சொல் பேசப்படுமானால் அதற்குள்ளே ஒரு பொருள் நிற்க வேண்டும். பொருள் இல்லாத பட்சத்திலே சொல்லுக்கு வேலை இல்லை. அப்போ சொல் பொருளை தந்து விட்டால் போதுமா என்று கேட்டால் அங்கும் முடிவு வராது. பொருளுக்குனுடைய வேலை என்னவென்று கேட்டால் அந்த பொருள் உணர்வாக வேண்டும். சொல் பொருளாகி பொருள் உணர்வாக வேண்டும். அம்மா என்கிறேன், அந்த ஆனா இம்மன்னா மாவண்ணா போடுவது இருக்கிறதே சொல். நான் அம்மா என்று சொன்ன உடனே உங்கள் அத்தனை பேர் மனதிலும் உங்கள் தாய் நினைவுக்கு வந்தாலே அது பொருள். அந்த தாய் நினைவு வந்ததும் அம்மா என்னை காத்திருப்பாளே என்கின்ற அந்த அன்பு நினைவுக்கு வந்ததே, உணர்வுக்கு வந்ததே, அது உணர்வு. ஒருவன் ஒரு சொல்லை சொன்னால் அதனாலே பொருள் விளைந்து உணர்வாகாத பட்சத்திலே அந்த சொல்லினாலே பயன் இல்லை. இதை மறந்து போகாதீர்கள்.